ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூ. கோவமா இருக்கியா? கேட்குறேன்ல. சரி, டைமண்ட் கொண்டு தான் இருந்தியா? நான் நான் உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு சொல்லணும். விஷயம் சொல்லணும். என்ன? இல்லை, வீட்டில் எங்கள் அண்ணன் கிட்ட நம்ம லவ் பற்றி சொல்லிட்டேன். நீயுமா? நீயுமானா? இல்லை, நானும் நேற்று தான் அம்மா கிட்ட சொன்னேன். என்ன சொன்னாங்க? ஒன்றுமே சொல்ல. அண்ணா என்ன சொன்னாங்க? மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. மீட் பண்ணணுமா? எப்போ? இன்னைக்கு இன்னைக்கேவா? எப்படி? அம்மாட்ட பேசு. மாட்டவா, அது எப்படி பேச போகணும்? இப்படிதான். நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஐயோ, அட்டன் ஆச்சே. ஹலோ அம்மா, ஒன்றும் இல்லைம்மா, நேற்று ஒரு பொண்ணை பற்றி சொல்லியிருந்தேன்ல. அவங்களும் அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்களாம். அவங்க அண்ணா மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஓகேம்மா. ஓகே, சரிம்மா, வச்சுறேன். ம். ம். ஆக்சுவலாக ஒய்ஃபும் கூட வரதா இருந்தது ஆண்டி. ம். லாஸ்ட் மினிட்ல மீட்டிங்னு ஒரு கால் வந்ததுனால வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதான். அங்கிள் வரலையா ஆண்டி? ஆ, ஒரு நிமிஷம். ஓகே. வந்திருக்காங்க, பேசிட்டு கூப்பிட்றேன். அவங்க என்னையே பேசி முடிவு பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே ஆண்டி, ஃபைன். ஸோ அதான் தங்கச்சி எல்லா விஷயத்தையும் சொன்னா. தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கும் ஓகே தான் ஆண்டி. உங்களுக்கு? எனக்கும் 2 பேரையும் பிடிச்சிருக்கு. ம், ஆனால் ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? சொல்லுங்க ஆண்டி. கொஞ்ச நாளைக்கு 2 பேரும் ஒன்றா இருக்கணும், ஒரே வீட்டில். புரியல. 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஒன்றா இருக்கணும். ஓகே சார். சரி, ஓகே ஆண்டி. அப்போ நானே ஒரு நல்ல வீடாக பார்க்குறேன். அதுக்கு அவசியம் இல்லை, நானே ஒரு நல்ல வீடாக பார்த்துட்டேன். அந்த வீட்டில் தான் நம்ம இருக்கோம். ஆதி, சாவி எப்படி? இது வேறையா? ஓகே ஓகே ஆண்டி. அம்மா, நீ பேசிகிட்டு இருந்த. ம். ஆக்சுவலாக அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியல. நான் சண்டை போட்டால் நீ சாரி கேட்ப. நீ சண்டை போட்டா நான் சாரி கேட்பேன். ஓகே பார்ட்னர். ஓகே பார்ட்னர். அப்புறம் அவ்வளோதானா? என்ன அவ்வளோதானா? அவ்வளோதான். ம். என்ன? சரி, போகலாம் வா. சரி, வேணும்னா ஒன்றே ஒன்று கொடுத்துக்கோ. இல்லை, பரவாயில்ல, போகலாம். அப்பா கண்ணை மூடு. ஏன்? கண்ணை மூடு. ம். போகலாமா? உனக்கு இந்த மாதிரிலாம் யார் சொல்லி கொடுத்தா? போகலாம். எப்படா பைக் ரெடி ஆகும்? காலெல்லாம் வலிக்குது. காலைல எடுத்துக்கலாம்ப்பா. சரி, ஓகே. ஹே, வெயிட் 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 ஒன்று பண்ணலாம். என்ன? 2 பேரும் ஒன்றா உள்ள போகலாமா? ஆ. ஓகே. ம். இப்படி இல்லை, இப்படி. சரி, போ. ஆதி, ம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, சாப்பிடலாம். ம் ம் இல்லை, ம். உனக்கு
உனக்கு என்ன என் மேலே அவ்வளோ லவ்வா? ம் ஏன் என்னோட ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கியடா? உன் ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கேண்ணா? ஐயோ சும்மா வேலை கழட்டிட்டு வா. ஆ? அடைச்சி போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா, சாப்பிடணும். ஹம்ம 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 என்னாச்சு? ஐயோ ஒன்றும் இல்லை இன்னைக்கு நமக்கு ஃபஸ்ட் நைட்டில் அதான் பிளெஸிங் சாங். என்னது? ஃபஸ்ட் டே இல்லை அதான் ம். கொன்றுப்பா நேரம். என்ன பண்ணுறீங்க? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. என்னடா பண்ற? டிஸ்டர்பன்ஸ். ஐயோ அம்மா. போய் ஹாலில் படு. ஆ? போடா. நான் மாடியிலே படுத்துக்கலாம். ஆதி என்னம்மா? இதானடா, போ. போம்மா. இந்தடா, நான் கிளம்புறேன். ஏம்மா? நாளும் தான் வந்தேன். ஆ வீட்டில் போட்டது போட்டபடி கிடக்கு. ஆ என் கூட இருமா. இன்னொரு நாள் வரேன். அவளை எழுப்பு, சொல்லிட்டு போகிறேன். சரி. யா யாழு யாழு எழுந்துரு. அம்மா அவ தூங்குறாம்மா. அப்போ எழுந்ததும் சொல்லிக்கலாம். சரி என் அழகி தூங்கு தூங்கு. ஹலோ, சொல்டி. எங்கடா இருக்க? அம்மா வீட்டிலோட வந்தேன். ஏன் போயிட்டாங்க? தெரில, இன்னொரு நாள் வரேன்னு சொன்னாங்க. அப்படியா? நீ எப்போ வருவ? கொஞ்சம் திங்ஸ் கேட்டிருக்காங்க, நான் போய் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி வா. நீ ரெடியாக இரு, நான் வந்துடுறேன். சரி வா. கார்த்திகை மாறும் கார்த்திகை மாறும் கார்த்திகை மாறும் கார்த்திகை மாறும் சொல்லுமா என்ன? டேய், மறக்காம சாம்பிராணி போட்டுரு. இனிமேல் நான் சாம்பிராணி தான் போடலாம். பள்ளிக்கட்டு பள்ளிக்கட்டு. ஆண்டி, ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட உடனே நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நிறையா கேட்பா. நானும் அவள் கேட்டது எல்லாத்தையுமே நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா அவள் கேட்ட எல்லா விஷயமும் ரொம்ப சரியாக இருக்கும். சில விஷயங்கள் நான் செய்யாமல் விட்டுருக்கேன். ஆனால் நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அவள் திருப்பி அதை பற்றி கேட்கவோ பேசக்கூட மாட்டா. ஸோ உங்கள் பையனை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. உங்கள் பையனை பற்றி சொன்னதோட உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கா. ஸோ அதான் நீங்கள் கேட்ட உடனே நான் ஓகே சொன்னதுக்கான காரணம். ஸோ பார்த்துக்கோங்க. வரேன்.